நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சிக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாங் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய. பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஆசைகள், அபிலாஷைகள் இருக்கும். பிடிவாதம் பிடித்தா அதை சாதிக்கிற வகையில் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அந்த மாதிரி பண்ணுவீங்க. எல்லோருடையும் அன்பும் அரவணைப்பாக இருப்பீங்க. யாரை எப்படி கவர்ந்து அவங்கக்கிட்ட உதவி வாங்கலான்றதில் வலிய கிளடி தான் நீங்கள். இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அப்போ என்ன நடக்கும்? 3ஆம் இடத்து குரு பகவான் உங்களுடைய முயற்சியை ஜெயமாக்குவார். சுய முயற்சி இது வரைக்கும் பழிக்காமல் வந்துடும், அது பழிச்சிடும். இடம் மாற்றம் கிடைக்கும், விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும். அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், வீடு மாற்றமாக இருக்கலாம். எல்லாமே எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். இளைய சகோதரர் மூலிமா நல்ல உதவிகளையும் கொடுப்பார். பொதுவாக சகோதரர்கள் உதவிகள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அது இல்லாமல் நீங்கள் திருமணமானவராக இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவு மூலமாகவும், மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவு மூலம் உதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான உறவு. அது ஆனால் உதவி கிடைக்காம தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நேரங்காலம் எதுக்கு சொல்கிறோம், அதுக்கு தானே சொல்கிறோம். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு
ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு, சோர்வு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுடணும். எப்பயுமே சில நேரங்கள் சரியில்லாமல் கிரக சூழ்நிலைகள் சரியில்லைக்கும் போது அப்படி தான் வந்து சேரும். அப்போ நீங்கள் கவனமாக தைரியமாக இருக்கணும். பொதுவாகவே நீங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து காட்டக்கூடிய விஷயமாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் தைரியமாக வந்துடுவீங்க. இருந்தாலும் நண்பர்கள் உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தொழில் வியாபாரத்தில் சில சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். நீங்கள் வியாபாரத்துக்கு ஒரு பொருள் கேட்டிருப்பீங்க விற்கிறதுக்கு, அது கிடைக்காம தள்ளி போகும். வாடிக்கையாளர் கொடுக்க முடியலன்னு ஒரு கவலைப்படுவீங்க. இது மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுக்கெல்லாமே பரிகாரம் பண்ணும்போது ஓரளவுக்கு அது சரியாயிடும். தொழிலுமே அப்படி தான் ஒரு தேக்க நிலை இருக்கும். முன்னேற்ற பாதிப்பு ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய ராசியிலே இருக்கார். அது ரொம்ப ராசியாதிபதி ராசியிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம். நல்ல பலன் தான் கொடுப்பார். அது இல்லாமல் பெண்கள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றமான உதவிகள் கிடைக்கும். நட்பு வழியில் இருக்கலாம், சொந்த பந்தங்க உறவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி உறவுகளை வந்து அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. அது இல்லாமல் அரசியலில் இருக்கவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான். கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். டக்குன்னு நம்ம என்ன செய்ய போகிறீங்கன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்துட்டுருக்கு. கல்வியில் நல்ல தேர்ச்சி வரும். அதில் பண்ணலாம், ஜெயிக்கலாம். அரசாங்க ஆதரவு கிடைக்கும். முன்பின் யோசிக்காமல் கையெழுத்து போட வேணாம், ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் அப்படி இப்படி போய் கெட்ட பழக்க வழக்கங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும்பொழுது அதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டா நீங்கள் செஞ்சுருவீங்க. அதுதானே ஜோதிடம்ன்ற ஒரு வழிகாட்டி தானே. அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த கலைத்துறை, சமூகத்துறை, பொதுத்துறை இது மாதிரிலாம் பெண்கள் வழியில் முன்னேற்றம் தரக்கூடிய துறைகள் எல்லாமே நல்ல வளமான வாழ்க்கையாக அமைய போகுது உங்களுக்கு. ஒரு பெரிய மனிதருடைய உதவி வந்து போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கிடைக்கும். இதுதான் ஒரு விஷயம். ஒரு கதவு முன்னே ஒரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அவர் வந்துடுவார், உதவி கொடுக்க போவார். ஆனால் தடை வந்துடும். அது நீங்கள் தோண்டு போகக்கூடாது. அதுக்குண்டான முயற்சியில் இறங்குனீங்கன்னா திருப்பியும் அந்த உதவி கிடைக்கும். அது கிடச்சினாலே இவங்க நல்ல நிலைமை வந்துடுவீங்க. எப்பவுமே ஒரு பெரிய மனிதர்கள் குருவுடைய வழிகாட்டுதல் மூலமாக நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி, தாய் தகப்பன் இவங்களாம் சொல்கிறது கேட்டாலே நம்மளுக்கு பரிகாரம் கூட தேவையில்லை. அவங்க சொன்னதை நம்ம அப்படியே செஞ்சாலே போதும். அவங்க நம்ம நல்லா இருக்கணும் தானே சொல்லுவாங்க. அதன்படி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா வித முன்னேற்றமும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. அதை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுங்க. புரிஞ்சுங்களா? அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓயாத உழைப்பு இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடும் கூட சேர்ந்து வரணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளிக்கிழமையிலே சுமங்கலிகள் இருப்பாங்க, கோயிலுக்கு வந்து போவோம். அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். அவங்களுடைய தேவை அறிஞ்சு அவங்களுக்கு நம்மளால் கொஞ்சம் சரீர உதவி பண்ணலாம், பண உதவி பண்ணலாம், பொருள் உதவி பண்ணலாம். இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த பெண்கள்லேயே வயது முதிர்ந்தவர்கள் நடக்க முடியாது இருப்பாங்க, உட்காந்த இடத்துலேருந்தே போக முடியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணணும். ரொம்ப முடியாதவங்களுக்கு உதவி பண்ணணும். எல்லாருமே முடிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நடக்க முடிஞ்சவங்கள 4 இடம் போய் அவங்க எப்படி இருந்தாலும் பழிச்சுப்பாங்க. ஆனால் ஒரே இடத்துல இருந்து எந்த வழியும் இல்லை, விதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணணும். தான தர்மம் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை செஞ்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். அதுதான் உண்மையான தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. முடியாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் அப்படி சொல்லக்கூடிய தான தர்மம் தான் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரும் உங்களை. இது மாதிரிலாம் பண்ணுறீங்களா? அந்த கார்த்திகை மாதத்து பலன் உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுத்து உங்களை எல்லார் முன்னாடியும்
நீங்கள் யார் அப்படின்றத நிரூபித்து காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்குன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று நீங்கள் வாழப்போகிறேன் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.